Hi children, welcome to Math Rhythm. This is chapter 1, Number Systems of 9th Standard CBSE. In this video, we are going to learn decimal expansions of real numbers. Okay? இப்போ நம்ம decimal expansions of real numbers பார்க்கலாம். Real numbers-ன்றது rational numbers-உம் irrational numbers-உம் சேர்ந்தது தான் இல்லையா? So, rational number-ஓட decimal expansion எப்படி வரும்? Irrational number-ஓட decimal expansion எப்படி வரும்னு பார்க்கலாம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துட்டோன்னா டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்னா ரிமைண்டர் வந்து நமக்கு 0 ஆயிரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் போடலாம். நம்ம சிபிஎஸ்சி புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். 7/8 சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 7/8 பண்ணும்போது 7 நம்ம 8ஆல் டிவைட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ 0 போட்டுட்டு ஒரு டாட் வச்சுக்கலாம். ஓகேவா? டெசிமல் பாயிண்ட். ஸோ டெசிமல் பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ 70ல் எத்தனை டைம் 8 8 are 64 கரெக்டாக? ஸோ 64. இப்போ இதை மைனஸ் பண்ணால் ரிமைனிங் எவ்வளோ வரும்? 6 வருமா? ஓகே. இப்போ மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ 60ல் எத்தனை டைம்ஸ் வரும்? 7 8 are 56 ரிமைண்டர் 4 வருமா? ஓகே. மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ 40ல் 5 8 are 40 இப்போ ரிமைண்டர் 0. ஸோ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்னா நமக்கு ரிமைண்டர் 0 வரும். ஓகேவா? ரிமைண்டர் 0 ஆயிடுச்சுன்னா இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து டெர்மினேட் ஆயிரும் இல்லையா? இதோட முடிஞ்சிடும், இந்த 5ஓட முடிஞ்சிடும். ஸோ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனில் எப்போ ரிமைண்டர் 0 ஆகுதோ அப்போது இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து டெர்மினேட் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்னா ரிப்பீட்டிங். நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். நான் டெர்மினேட்டிங்னா எந்த ஸ்டேஜ்லையுமே அது டெர்மினேட் ஆகவே ஆகாது. அதாவது ரிமைண்டர் 0வே ஆகாது. த ரிமைண்டர் நெவர் பிகம்ஸ் 0. கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஆனால் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வரும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பண்ணலாம். 10/3 பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 10 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 3 3s are 9 ரிமைனிங் 1. நெக்ஸ்ட்டு 1 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ இங்கே 0 சேர்த்துக்கலாம். 10 3ஆல் டிவைட் பண்ணால் 3 3s are 9. இப்போ 10லேருந்து 9 மைனஸ் பண்ணால் மறுபடியும் அதே 1 தான் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இங்கே ஒரு 0 சேர்த்துக்கணும். மறுபடியும் 3 3s are 9. ஓகேவா? ரிமைனிங் 1. மறுபடியும் 0 சேர்த்துக்கிட்டா 3 3s are 9. அப்போது இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் டெர்மினேட் ஆகாது இல்லையா? ஏன்னா ரிமைண்டர் நமக்கு 1 வந்துகிட்டே இருக்கும். இட் நெவர் பிகம்ஸ் 0. ஓகேவா? இந்த மாதிரி உள்ள டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நான் டெர்மினேட்டிங். அதாவது அந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து எண்டே ஆகாது. ரெக்கரிங்னா ரிப்பீட்டிங். இங்கே 3 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? இப்போ 3 3 3 அதே நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? இதில் த ரிமைண்டர் நெவர் பிகம்ஸ் 0. அதுக்கு தான் நம்ம 10/3ன்னு ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் 1/7 பண்ணி பார்க்கலாம். இப்போது 1 7ஆல் டிவைட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நம்ம 0 போட்டு ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். 7 1s are 7 இல்லையா? ஓகே. ரிமைண்டர் என்ன வரும்? 3 வருமா? இப்போ இன்னொரு 0 சேர்த்துக்கலாம். 4 7s are 28 இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 2 வருமா? மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கிட்டோன்னா 2 7s are 14 கரெக்டாக? இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 6 வரும் இல்லையா? மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். 8 7s are 56 ஸோ ரிமைண்டர் என்ன வரும்? 4. ஸோ இப்போ 40ல் 5 7s are 35 இல்லையா? இப்போ ரிமைண்டர் நமக்கு என்ன வரும்? 5 வருமா? இப்போ ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போது 7 7s are 49 கரெக்டாக? ரிமைண்டர் என்ன வருது? 1. அப்போது இங்கே நம்ம 1ல் தான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? 1/7 தான் பண்ணோம் இல்லையா? அதே 1 இங்கே வருது. ஓகேவா? இப்போ நம்ம இதில் 0 சேர்த்து மறுபடியும் டிவைட் பண்ணோன்னா என்னாகும்? இதே செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகும் இல்லையா? அந்த 1 4 2 8 5 7 இதே செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகும். ரிமைண்டர் வந்து 0 ஆகாது. ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த செகண்ட் கேஸில். அதுதான் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். 10/3 பண்ணும்போது 3 ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது இல்லையா? 1/7 பண்ணும்போது இந்த 1 4 2 8 5 7ன்ற ஸ்ட்ரிங் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுலேயும் வந்து ரிமைண்டர் 0 ஆகவே ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் செகண்ட் கேஸ், நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இப்போ தேர்ட் கேஸ் வந்து என்னென்னா நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். டெர்மினேட்டும் ஆகாது, ரிப்பீட்டும் ஆகாது நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து தேர்ட் கேஸு. இதை நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ ரியல் நம்பர்ஸில் இந்த 3 டைப் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் இருக்குது. ரேஷனல் நம்பர்னால் அதோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இர்ரேஷனல் நம்பர்னால் அதோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். Show that 3.142678 is a rational number. In other words, express 3.142678 in the form p by q, where p and q are integers and q is not equal to 0. இது வந்து terminating decimal expansion இல்லையா? இதை வந்து p by q ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. எப்படி எழுதலாம்? இப்போ 3.1னா நம்ம எப்படி எழுதுவோம்? டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 31/10 எழுதுவோமா? 3.14னா எப்படி எழுதுவோம்? டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 314 டிவைடட் பை 100ன்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் கீழே வரணும். இப்போ 3.142678ல் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் இருக்கா? அப்போது இதை எப்படி எழுதலாம்? 3 1 4 2 6 7 8 divided by 1 followed by 6 zeros. ஓகேவா? நியூமரேட்டர் இன்டீஜர், டினாமினேட்டர் இன்டீஜர். p by q ஃபார்மில் இருக்கா? ஸோ 3.142678 is a rational number. கரெக்டாக? ரேஷனல் நம்பர்னா p by q ஃபார்மில் இருக்கணும். q is not equal to 0. p and q are integers இருக்கணும். ஸோ நமக்கு அந்த கண்டிஷன் எல்லாமே இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா? therefore 3.142678 is a rational number. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது? டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக இருந்ததுன்னா அது ரேஷனல் நம்பர்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் கேஸ் என்னன்னு பார்ப்போம். செகண்ட் கேஸில் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஷோ தட் 0.333 and it goes on is equal to 0.3. 3க்கு மேலே ஒரு பார் இருக்குது. Can be expressed in the form p by q, where p and q are integers and q is not equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 3 மட்டும் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 0.3ன்னு 3க்கு மேலே மட்டும் ஒரு பார் போட்டுக்கணும். ஓகேவா? சப்போஸ் நமக்கு வந்து 0.272727 2 டிஜிட்ஸாக இதில் ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா 0.27 போட்டுட்டு பார் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ எத்தனை டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அதை எழுதிட்டு அதுக்கு மேலே பார் போட்டுக்கணும். கிவன் சம்மை நம்ம எப்படி p by q ஃபார்மில் எழுதலாம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா கிவன் டெசிமல் எக்ஸ்பான்ஷனை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? let us take x is equal to 0.333 and it goes on. This is equation 1. இப்போ இந்த ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா இங்கே ஒரு டிஜிட் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? 333ன்ற ஒரு டிஜிட் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு டிஜிட் ரிப்பீட் ஆச்சுன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 டிஜிட் சப்போஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1/10. அப்போது 10x is equal to 10 into 0.3333 வரும் இல்லையா? 0.333 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10x is equal to 3.3333 வந்துடும் இல்லையா? இப்போ 0.333ன்னு ஒரு டெசிமல் நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா அதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் பாயிண்ட் 1 பிளேஸ் மூவ் ஆகும் இல்லையா? 3.33ன்னு வந்துடும். இதே நம்ம வந்து 0.333 into 100 பண்ணோன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து 2 பிளேஸ் மூவ் ஆகும் இல்லையா? 33.3ன்னு வந்துடுமா? இப்போ நம்ம 10 into 0.333 பண்ணும்போது we will get 3.3333 and it goes on. ஓகேவா? This is equation 2. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணலாம். அப்போது 10x நான் இங்கே எழுதுகிறேன். 10x is equal to 3.3333 and it goes on. ஓகேவா? x is equal to 0.3333 and it goes on. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 10x minus x வந்து 9xன்னு வரும். இங்கே வந்து 3.333லேருந்து 0.333 மைனஸ் பண்ணால் we will get 3. கரெக்டாக? ஸோ இந்த டேர்ம் எல்லாம் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே 0 ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ 9x is equal to 3ன்னு வந்துருமா? 9x is equal to 3. x is equal to 3/9. This is equal to 1/3ன்னு வருமா? ஸோ எக்ஸ்ன்றது என்ன? 0.3333யா? எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வருது? 1/3ன்னு வருது. ஓகேவா? ஸோ இந்த நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? p by q ஃபார்மில் எழுதிட்டோம். x is equal to 0.3333 and it goes on. This is equal to 1/3. ஓகேவா? ஸோ நம்ம இந்த 0.3333ன்ற டெசிமல் எக்ஸ்பான்ஷனை நம்ம 1/3 p by q ஃபார்மில் எழுதிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ ரேஷனல் நம்பர். ஓகேவா? இதில் நம்ம ரெண்டு கேஸ்லையுமே நமக்கு ரேஷனல் நம்பர் தான் ஆன்சராக வருது இல்லையா?
ஃபர்ஸ்ட் கேஸில் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனை நம்ம p by q ஃபார்மில் எழுதணும். ஸோ த கிவன் நம்பர் இஸ் அ ரேஷனல் நம்பர். செகண்ட் கேஸில் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன், அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், p by q ஃபார்மில் கொண்டு வந்துட்டோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ ரேஷனல் நம்பர். ஸோ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக இருந்தாலும் சரி, நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக இருந்தாலும் சரி, தட் வில் பி எ ரேஷனல் நம்பர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 8, ஷோ தட் 1.272727 இஸ் ஈக்குவல் டு 1.27 மேலே பார், ஏன்னா 2727 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறனால நம்ம பார் போட்டிருக்கோம். கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் த ஃபார்ம் p by q வேர் p and q are integers and q is not equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ணணும், x என்னன்னு எடுத்துக்கணும், 1.272727 எடுத்துக்கலாமா? ஓகேவா? இது வந்து நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இப்போ இதில் எத்தனை டிஜிட் ரிப்பீட் ஆகுது, 2 டிஜிட்ஸ் இல்லையா, 2727 ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. லெட் அஸ் டேக் திஸ் ஈக்குவேஷன் as 1. இப்போ இதில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2727 2 டிஜிட் ரிப்பீட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மல்டிப்ளை 1/100. அப்போது லெஃப்ட் சைடில் 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது we will get 100x. This is equal to, நம்ம இப்போ 1.272727 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்னாகும், 2 டெசிமல் பாயிண்ட் மூவ் ஆகும் இல்லையா. அப்போது 127.2727 கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக? ஸோ 100x இஸ் ஈக்குவல் டு 127.272727 போயிட்டுருக்கும் இல்லையா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 100x minus x பண்ணணுமா. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ 2 minus 1 பண்ணலாம். இப்போ இங்கே செப்பரேட்டாக நான் பண்ணுறேன். 100x இஸ் ஈக்குவல் டு 127.272727 and it goes on. X is equal to 1.272727 and it goes on. ஸோ இப்போ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். 100xலேருந்து எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் we will get 99x இல்லையா. 99x is equal to 127லேருந்து 1 மைனஸ் ஆனால் 126 வரும். இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே 0 ஆயிரும். 100xலையுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 272727 கண்டினியூ ஆகுது. எக்ஸ்லையும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 272727 கண்டினியூ ஆகுது. ஸோ அது எல்லாமே 0 ஆயிரும். அப்போ 99x இஸ் ஈக்குவல் டு 126ன்னு நமக்கு வரும் இல்லையா. ஸோ 2 minus 1 பண்ணால் we will get 99x is equal to 126. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன வரும், திஸ் இஸ் ஈக்குவல் டு 126/99. இதை வந்து நம்ம 3ஆல் கேன்சல் பண்ணால் we will get 42/33 வரும். மறுபடியும் நம்ம 3ஆலேயே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 14/11 வரும் இல்லையா. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வருது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14/11. அப்போது நம்ம இங்கே எக்ஸ் என்னென்னு எடுத்திருக்கோம், 1.272727 எடுத்திருக்கோமா. ஸோ திஸ் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் p by q where p and q are integers and q is not equal to 0. So the given decimal expansion is a rational number. ஓகேவா? இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷனுமே நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன், ஏன்னா 272727 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.272727 and it goes on. This is equal to 14/11. ஓகேவா? கொடுத்துருக்க டெசிமல் எக்ஸ்பான்ஷனை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு டிஜிட் ரிப்பீட் ஆகிருந்தால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 டிஜிட் ரிப்பீட் ஆகிருந்தால் 100, 3 டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆனால் 1000, அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஷோ தட் 0.2353535 திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.235க்கு மேலே பார். ஓகேவா? ஏன்னா 35 தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஃபார்ம் p by q வேர் p and q are integers and q is not equal to 0. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க டெசிமல் எக்ஸ்பான்ஷனை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? let us take x is equal to 0.2353535 and it goes on. ஓகேவா? இப்போ இதில் எத்தனை டிஜிட் ரிப்பீட் ஆகுது, 2 டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகுதா. இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, ஏன்னா 2 டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 1 multiplied by 100 we will get 100x is equal to, இதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் we will get 2 டெசிமல் பாயிண்ட் மூவ் ஆகும் இல்லையா. அப்போது 23.535353 போயிட்டுருக்கும் இல்லையா. அப்போ 100x is equal to 23.535353 போயிட்டுருக்கும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. செகண்ட் ஒன்லேருந்து
ஃபர்ஸ்ட் ஒன்று மைனஸ் பண்ணணும். நான் இங்கே செப்பரேட்டாக பண்ணுறேன். 100x is equal to 23.5353535 it goes on. இப்போ x ஓட வேல்யூ என்ன? x is equal to 0.2353535 and it goes on. ஓகேவா? இப்போ ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணலாம். 100xல இருந்து x சப்ட்ராக்ட் பண்ணலாம். we will get 99x. this is equal to இந்த 23 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5ல இருந்து 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 3 வரும். அடுத்த டிஜிட்ஸில் 0 ஆயிரும். இங்கே 353535 தான் ரிப்பீட் ஆகுது. அதே போல் இந்த 2க்கு அப்புறம் 353535 தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ இனிமேல் வர டிஜிட்ஸ் எல்லாமே 0. ஓகேவா? அப்போது செகண்ட் ஒன்லேருந்து ஃபஸ்ட் ஒன்று மைனஸ் பண்ணால் நமக்கு 99x இஸ் ஈக்குவல் டு 23.3 வருது இல்லையா? அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x? x இஸ் ஈக்குவல் டு 23.3 டிவைடட் பை 99. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும். 23.3ல் உள்ள டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போது 23.3 டிவைடட் பை 99 இன்ட்டு 10/10. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 233 டிவைடட் பை 919 வரும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆஃப் திஸ் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் 0.2353535 and it goes on. ஓகேவா? இப்போ நம்ம p/q ஃபார்மில் எழுதியாச்சா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ ரேஷ்னல் நம்பர். ஸோ x எப்படி எழுதலாம்? x இஸ் ஈக்குவல் டு 0.2353535 and it goes on. this is equal to 233/990. ஓகேவா? ஸோ நமக்கு கிவன் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக இருந்தால் அது ரேஷ்னல் நம்பர். அதே போல் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக இருந்தால் அதுவும் ரேஷ்னல் நம்பர். ஓகேவா? The decimal expansion of a rational number is either terminating or non-terminating recurring. ஓகேவா? அதுக்கு தான் நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் irrational நம்பருக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். The decimal expansion of an irrational number is non-terminating, non-recurring. புரியுதா? டெர்மினேட்டும் ஆகாது, ரிப்பீட்டும் ஆகாது. non-recurring, non-terminating. ஃபார் எக்ஸாம்பிள் √2 இஸ் அன் இர்ரேஷனல் நம்பரா? அதோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் பார்த்தோன்னா இது எங்கேயுமே எண்ட் ஆகாது, டெர்மினேட்டே ஆகாது. எந்த ஸ்ட்ரிங் ஆஃப் நம்பர்ஸுமே ரிப்பீட் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உள்ள டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லணும். கொடுத்துருக்க டெசிமல் எக்ஸ்பான்ஷன் டெர்மினேட்டிங்காக இருந்தாலோ இல்லை நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்காக இருந்தாலோ அது ரேஷனல் நம்பர். நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங்காக இருந்ததுன்னா அது இர்ரேஷனல் நம்பர். ஓகேவா? இப்போது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் அன் இர்ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1/7 and 2/7 கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ 1/7 சால்வ் பண்ணோம் இல்லையா? நமக்கு என்ன வேல்யூ வந்தது? 1/7 இஸ் ஈக்குவல் டு 1/7 இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? 0.142857. அந்த ஸ்ட்ரிங் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ 1/7 இஸ் ஈக்குவல் டு 0.142857. இந்த ஸ்ட்ரிங் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம 2/7 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 2/7 இஸ் ஈக்குவல் டு 2 into 1/7 எழுதிக்கலாமா? அப்போது 2 into 0.142857. அப்போ 2 into 1/7 பண்ணால் 0.285714ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில நமக்கு வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இர்ரேஷனல் நம்பர்னால் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல் எழுதணும் இல்லையா? ஸோ 0.142857க்கும் 0.285714க்கு இடையில நம்ம ஒரு இர்ரேஷனல் நம்பர் எழுதலாம். அப்போ 0.14க்கு மேலே இருக்கணும். கரெக்டாக? ஸோ an irrational number between 1/7 and 2/7 is equal to 0.2105 1005 100005 and it goes on. ஓகேவா? நம்ம அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகாமல் டெர்மினேட் ஆகாமல் ஒரு டெசிமல் எக்ஸ்பான்ஷன் எழுதணும். இன்னொரு நம்பர் எழுதலாம். 0.1900190019 and it goes on. ஓகேவா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இர்ரேஷனல் நம்பர்னு கேட்டாங்கன்னா நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் எழுதணும். ஓகேவா? 0.14 விட கிரேட்டராக
0.28க்கு லெஸ்ஸராக உள்ள நம்பர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம எழுதணும். ஓகேவா? எத்தனை இர்ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். ஸோ ரேஷனல் நம்பர்ஸோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் எப்படி வரும், இர்ரேஷனல் நம்பர்ஸோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் எப்படி வரும்ன்ட்டு ஒரு ஐடியா இருக்கா? ரேஷனல் நம்பர்ஸாக இருந்தால் நமக்கு வர டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து either it is a terminating decimal expansion or it is a non-terminating and recurring decimal expansion. இதுவே irrational நம்பராக இருந்ததுன்னா the decimal expansion will be non-terminating non-recurring decimal expansion. கிளியராக இருக்கா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.